சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா முத்து மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. முத்து பார்த்தீங்க அப்படின்னா சீதா எதுக்காக இங்கே அம்மா வீட்டிலேருந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் மீனா சொல்லுவாங்க. இதுக்கெல்லாமல் கோச்சிக்கிட்டு வருது, எனக்கு அருண் இந்த மாதிரி பண்ணியிருக்கான், ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு சீதா நினச்சிட்டு இருக்கா. அதனால சரி நானும் விட்டுட்டேன், அதை பற்றி நான் எதுவும் பேசிக்கல, அப்படியே விட வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது கோகிலா அம்மா மூலியமாக தான் இந்த விஷயம் சீதாக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் சீதா போய் அருண் கிட்ட சண்டை போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் மீனா முத்து கிட்ட சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் சீதாவை போய் பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டுக்கு போ, இப்படிலாம் சண்டை போடாத, உன் புருஷன் போலீஸாக இருந்தாலும் அப்பப்போ கொஞ்சம் பைத்தியம் ஆயிடுறான் அப்படிலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சீதா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த நேரம் பார்த்தா அங்கே அருண் ஆல்ரெடி இருக்காரு. அருண் இங்கே இருக்க தெரியாமல் நம்ம பேசிட்டோமேன்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ருதி ரவி கிட்ட சண்டை போடுறாங்க. எதுக்காக நீ உடனே கிளம்பி போன, கெஸ்ட்டாக உங்க கூட ரொம்ப நேரம் இருந்தாங்க, ஆனால் நீ அப்படியே பின்னாடி நீத்துக்கு பின்னாடியே போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி ரவியை திட்டுறாங்க. அங்கே என்ன நடந்துச்சுன்னா உனக்கு தெரியாது ஸ்ருதி, தெரிஞ்சதுக்கப்புறம் பேசு. இந்த மாதிரி நீத்துவை உங்கள் அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே தப்பாக பேசியிருக்காங்க, அதனால தான் நீத்து கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க, அதனால தான் நான் என்னன்னு கேட்கறதுக்காக போனேன்னு சொல்லிட்டு ரவி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இதுக்கப்புறம் ஸ்ருதி ரவியை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா அப்பாவை போய் என்னன்னு கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.